நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப சிம்பிளான பிங்க் சாஸ் பாஸ்தா எப்படி ரொம்ப பர்ஃபெக்டாக க்ரீமியாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம். குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்சமானது. இதுக்கு முதல்ல தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுட்டு உப்பு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில், அதுக்கப்புறம் 1 கப் பாஸ்தா. நம்ம குறைவான அமௌண்ட்டில் தான் பண்ண போகிறோம். ஸோ அதனால உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஒரு ஃபேமிலியில் 3 பேர் அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்ட் ஆகணும். அதாவது ஒரு 95% குக் ஆகிட்டால் நீங்கள் தண்ணியை வடிச்சிடலாம். இதுக்கப்புறம் ஆலிவ் ஆயில் ஊற்றிடலாம் 2 டேபிள் ஸ்பூன். வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டுட்டு நம்ம நல்லா சாஃப்டாக வரைக்கும் இதை வதக்கணும். ஸோ நீங்கள் ஆலிவ் ஆயில் இல்லைன்னா கவலைப்பட வேணாம். ஃப்ளேவர் இல்லாத ஏதாவது ஒரு ஆயில், சன்ஃப்ளவர் ஆயில் கூட நம்ம போட்டுக்கலாம். இதுக்காக நீங்கள் கோகனட் ஆயிலெல்லாம் ஆட் பண்ணிடாதீங்க. இப்போது கேப்சிகம், உங்கள்கிட்ட கேப்சிகம், கேரட் நீங்கள் எது இருந்தாலும் போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு பாஸ்தா சீசனிங். ஸோ நான் பீஸா பாட்டிலில் போட்டு வச்சுருக்கனால நீங்கள் குழப்பிக்க வேணாம். இப்போ நான் ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டிருக்கேன். அதாவது அதுவும் பார்த்திங்கன்னா அந்த காரத்துக்கு ஏற்ற மாதிரி. ஸோ இதெல்லாம் போடும்போது தான் அந்த ஒயிட் சாஸ் பாஸ்தா நல்ல ஃப்ளேவரோடு இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் இதெல்லாம் எதுவுமே போடலை அப்படின்னா அந்த பாஸ்தா குழந்தைகளுக்கு உண்மையாகவே பிடிக்காது. ஸோ அதனால தான் பாஸ்தா சீசனிங், ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ், அந்த பூண்டு, வெங்காயம், கேப்சிகம் இதெல்லாம் நம்ம போடுறோம். ஸோ இதை நல்லா ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் எடுத்து வச்சிடலாம். இப்போ ஆலிவ் ஆயில் 1 டேபிள் ஸ்பூன், பட்டர் 1 க்யூப் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் மைதா இல்லை கோதுமை மாவு கூட நீங்கள் போட்டுக்கலாம். கோதுமை மாவு போட்டாலும் உங்களுக்கு ஃப்ளேவர் மாறாது. பட் ஆனால் என்னென்னா அந்த பாஸ்தாவோட க்ரீம் கொஞ்சம் லைட்டாக எல்லோயிஷ் ஆகும், அதாவது ப்ரௌன் எல்லோ மாதிரி. இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சாவே ஓகே. இது கலரெல்லாம் சேஞ்ச் ஆகணும்னு அவசியம் இல்லை, அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும். இப்போ இதில் என்ன பண்ணலான்னா அந்த பால் இருக்குல்ல, அதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணலாம். ஒரு 300 ml பால். நீங்கள் ஒரே அடியாக ஊற்றிட்டிங்கனாலும் என்னாகும் அப்படின்னா கட்டி ஆகிடும், அந்த லம்ஸ் இருக்கக்கூடாது. ஸோ அதனால் நம்ம 300 ml பாலை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுறோம். உங்கள்கிட்ட இது மாதிரி இதில் மிக்ஸ் பண்ண முடியலன்னா விஸ்க் இருக்கும். அதாவது அதுவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதே மாதிரியே நான்ஸ்டிக்கில் விஸ்கில் நீங்கள் மிக்ஸ் பண்ணலாம். ஸோ அது மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா அந்த லம்ஸ் எல்லாம் போயிடும். ஸோ முக்கியமானது இது மட்டும்தான், லம்ஸ் இருக்கக்கூடாது. இது கொஞ்சம் திக்காகணும், அவ்வளோதான். ஸோ 300 mlலேருந்து 350 ml நம்ம பால் ஊற்றிக்கலாம். நீங்கள் பால் பாதி இல்லை தண்ணி பாதி, வெயிட் லாஸ் அப்படின்னு போகிறப்ப நீங்கள் அப்படி கூட ஊற்றிக்கலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை, டேஸ்ட் மாறாது. இப்போ பாருங்கள், இது நல்லா கொதிக்குது, நல்ல ஒரு க்ரீமியாக வந்துருச்சு நமக்கு. ஸோ எல்லாம் 2 டேபிள் ஸ்பூன் மைதாலாம் போடுறாங்க, பட் உங்களுக்கு அவ்வளோலாம் தேவையில்லை, ஏன்னா ஒரே கப் பாஸ்தா தான். ஸோ பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சி வந்தால் ஓகே. இதுக்கு மேலே நீங்கள் குக் பண்ணிங்கன்னா அது திக்காகி ஹல்வா மாதிரி ஆகிடும். ஸோ அப்படி வேண்டாம். இப்போ நம்ம குக் பண்ணி வச்ச பாஸ்தா இதை நம்ம போட்டுடலாம். ஸோ பாருங்கள், இதோடு சேர்ந்து இன்னும் நல்லா திக்காகும். இப்போ இப்படி இருக்கும். இன்னும் கொஞ்சம் ஒரு நிமிஷத்தில் நல்லா திக்காயிடும். இப்போது தேவையான அளவு சால்ட் போட்டுக்கலாம். அதே மாதிரி பாஸ்தா சீசனிங், ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ், பெப்பர் பவுடர் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பிங்க் சாஸ் பாஸ்தாங்கனால டொமேட்டோ சாஸ், சீஸ், க்ரீம் போட்டுக்கலாம். க்ரீம் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, விட்டுருங்க, ஒன்றும் டேஸ்ட் எல்லாம் மாறாது. இது போட்டால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேஸ்ட் வரும், அவ்வளோதான். ஸோ இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணலாம். மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். அந்த சீஸ் எல்லாம் நல்லா உருகிடும். இந்த டைமில் உங்களுக்கு சாஸ், டொமேட்டோ சாஸ் கொஞ்சம் அதிகமாக தேவைப்பட்டது, அந்த கலர் வரலன்னா டொமேட்டோ சாஸ் கொஞ்சம் போட்டுக்கலாம் எக்ஸ்ட்ரா, நோ ப்ராப்ளம். பாருங்கள், இது நல்லா திக்காக வந்துருச்சு. ஸோ இதுக்கு மேலே நீங்கள் ரொம்ப ஓவராக குக் பண்ணிங்கன்னா அந்த ஃப்ளேவரும் மாறிடும், அதே மாதிரி அது திக்காகிடும், ரொம்ப திக்காகிடும். நமக்கு அந்த க்ரீமி கன்சிஸ்டன்சி வேணும். அந்த க்ரீம் அப்படியே இருக்கணும், அது வறண்டு போயிடக்கூடாது. இப்போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கேப்சிகம், அதுக்கப்புறம் ஆனியன் இதெல்லாம் போட்டுக்கிறோம். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஆஃப் பண்ணிவிடுங்க. எல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு கூட மிக்ஸ் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. சீஸ் அதிகமாக சாப்பிட்ற விரும்புகிற குழந்தைகளுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா சீஸ் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு 2 ஸ்லைஸ் கூட போட்டுக்கலாம். மொசரெல்லாவாக இருக்கட்டும், எந்த சீஸ் வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. ஒயிட் சாஸ் பாஸ்தாவோ பிங்க் சாஸ் பாஸ்தாவோ பிடிக்காதுன்னு சொல்கிற குழந்தைகளுக்கு இதே மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள், டெஃபினட்டாக உங்களுக்கு பிடிக்கும். ஸோ இதுக்காக நம்ம நிறைய செலவு பண்ணிவிட்டு ரெஸ்டாரண்ட் போகணுன்னு அவசியம் இல்லை. ஸோ செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்.